நம்ம ஸ்டைலில் ஹோம்மேட் தவு சம்பால் செய்ய போகிறோம். தவு செய்கிற முறையை சென்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். வீட்டில் செஞ்ச தவுவை வச்சு சம்பால் செய்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தவுவை வெட்டி ப்ராயரில் வச்சு சுட்டுக்க போகிறோம். இந்த தவை வெட்டுறதை பாருங்கள், கடையில் வாங்கி நம்ம வெட்டுறது மாதிரியே இருக்குது. வீட்டில் செஞ்சது மாதிரி யாரும் நம்ப மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்கலாம். நல்லா வெந்து எண்ணெய் ஒன்றும் போடாமல் வேக வச்சது. ப்ராயரில் சுட்ட தவை நான் வெட்டி இந்த அளவுக்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது போக ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் ப்ராயரில் வச்சு சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் சம்பால் செய்கிறதுக்கு. இஞ்சி இந்த அளவுக்கு உள்ள இஞ்சி நான் நெருப்பு குச்சி மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அரை மேஜை கரண்டி ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்பு மிளகா பேஸ்ட்டு. இது விதையை எடுத்துகிட்டு நம்ம அவிச்சு அரைச்சி வச்சுருக்கோம். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். 3 தக்காளியும் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளை வெங்காயத்தில் ஒரு பகுதியை தான் வெட்டி கியூப்ஸாக எடுத்து உதுர்த்தி வச்சுருக்கிறேன். இது இருந்தால் போடலாம், இல்லாட்டி பரவாயில்ல. போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இனிப்பு கலந்துருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு கூடையாக இருக்கும். மற்றதை நம்ம சமைக்கும்போது பார்க்கலாம். 2 மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா சூடு வந்துருச்சு. வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெந்த பிறகு பார்ப்போமா. பூண்டு போட்டுறேன், இஞ்சியும் போட்டுறேன். கொஞ்சம் நல்லா சவுக்கட்டும். வெங்காயம் நல்லா வெந்து வருது. வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இப்போ அரைச்சி வச்ச மிளகா சாந்தை போடுறேன். இது நல்லா பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா வேக விடணும். வெங்காயம் நல்லா வந்துச்சுன்னா ஒரு வாசம் தனியே தான், நல்லா இருக்குது வாசம். நல்லா வெந்துக்கிட்டோம். ஓரளவு அந்த மிளகா வதங்கி வருது. இப்போ தக்காளியும் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து குழஞ்சி வரவும் சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட சம்பால் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கலவைகள் ஓரளவுக்கு இதுதான். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் செய்யலாம். நம்ம அதில் போடுற பொருளை பொறுத்து இருக்கு. ஆமாம், அதுதான் மாறும். இப்போ தவு போடுறோம், இல்லை ஈரால் போட்டு செய்யலாம், இல்லாட்டி மீனை பொரிச்சு போட்டு கூட செய்யலாம். கோழி போடலாம். ஆமாம், கோழி போடலாம். கோழினா கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் கலவை மாறும். அது கொஞ்சம் இஞ்சி போட்டு கிட்டத்தட்ட அதான் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு மட்டும் போடுவோம், அவ்வளோ. ஆமாம், ஒரு 10 நிமிஷம் கிட்ட நாங்கள் மெதுவான நெருப்பில் வேக விட்டுக்கிட்டே நான் மற்ற வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன். 1 மேஜை கரண்டி புளி பேஸ்ட்டு திக்காக உள்ளது. அப்புறம் உப்பு, வெங்காயத்தான் உப்பு போட்டிருக்கேன். நல்லா உப்பு போட்டுக்கிறேன். பச்சை வாடெல்லாம் நல்லா பயிர்ச்சி. இது தேங்காய் பேஸ்ட்டு. வெறும் அந்த தேங்காயில் அடியில் உள்ளதை எடுத்துகிட்டு திரும்பி அரைச்சி வச்சது. ஆனால் ஐஸ்பீட்டில் உரைய வச்சுருந்தேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு தான் போடுறேன். வெள்ளையாக இருக்குது, அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சதுனால. அதை அரைக்கும் போது நம்ம எதுவுமே போடலை, தேங்காய் மட்டும். ஆமாம், வெறும் பிளெயினாக தேங்காய் மட்டும்தான். சுட்ட தவையும் வேற என்னது, உருளைக்கிழங்கு போடுறேன். போட்டுட்டேன். இப்போ நல்லா அந்த கிரேவியெல்லாம் இந்த கிழங்குலையும் தவுலையும் படுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. தேங்காய் வச்சுருந்த கப்பை கழுவி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். ப்ரௌன் சுகரு 1/2 மேஜை கரண்டி. இந்த சமயத்தில் நான் உப்பு இது பார்க்கணும்ல, உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் பத்தலை. புளியெல்லாம் நல்லா இருக்குது, அது தேவையான அளவுக்கு இருக்குது. கொஞ்ச நேரம் தவில் அந்த கிரேவியெல்லாம் சாரட்டுமா. கிப்ஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். கியூப்ஸ் வெங்காயம் போட்டுட்டேன். நல்லா கிண்டி விட்றேன். கலர் எப்படி இருக்குது?
பார்க்க நல்லா சிகப்பாக நல்லா இருக்குது. சாப்பிடவும் நல்லா இருக்குது. வீட்டில் செஞ்ச தவு மாதிரியே தெரியல. இல்லை, இதை எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம்? சாம்பாருக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். ரசம், தயிர் சாதம் இந்த மாதிரிக்கு ரொம்ப நல்லா எடுக்கும். தோசை கூட, தோசை சப்பாத்தி அது கூட தொட்டு சாப்பிட்லாம். மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டைல் ஹோம்மேட் தவு சம்பல் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களாம் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த தவு சம்பாலை வீகன்களும் வெஜிடேரியன்களும் விரும்பி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.